கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியை கண்டுள்ளது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி. கடந்த செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைந்த காலாண்டில் முந்தைய 7 காலாண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியை கண்டுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி நடப்பு நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.4% குறைந்துள்ளது. அதுவும் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது. இந்த மந்த நிலைக்கு உற்பத்தி அரசாங்கத்தின் பலவீனமான செயல்திறன்களே காரணமாக கூறப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.1% வளர்ச்சியில் இருந்து 5.4% குறைந்துள்ளது. 2022-2023 நிதியாண்டிற்கு பிறகு இதுவே மிக குறைந்த ஜிடிபி வளர்ச்சி ஆகும். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று மோடி கடந்த ஜூன் மாதம்தான் மீண்டும் பிரதமரானார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளைப் போல தனிப்பெரும்பான்மையை பிடிக்காத பாஜக இந்த முறை கூட்டணி ஆட்சியையே அமைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து நிறைவு பெற்றுள்ள முதல் காலாண்டிலேயே நாட்டின் ஜிடிபி முந்தைய 7 காலாண்டுகளில் இல்லாத அளவிலான சரிவை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 84.70 என்ற அளவில் சரிந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி குறைவதால் ரூபாய் மதிப்பு சரிவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டில் மட்டும் தற்போது வரை இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் 1.8% வரை சரிந்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2024-2025 நிதியாண்டில் பல துறைகளில் குறைவான செயல்திறனாலும் உற்பத்தி மற்றும் நிதி சேவைகள் போன்ற முக்கிய துறைகளில் மந்த நிலையினாலும் பல சவால்களை எதிர்கொள்கிறது. இதன் காரணமாக உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா பின்னடைவுகளை சந்திக்கும் என்று கணிக்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். நம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் சீர்படுத்தவும் நடவடிக்கைகளை எடுக்காமல் நாடாளுமன்றத்தில் இதை பற்றியெல்லாம் எதுவும் விவாதிக்காமல் சைலண்ட் மோடில் இருக்கிறது மத்திய பாஜக அரசு. நிலைமை இப்படியே போனால் நம் இந்திய நாட்டின் பொருளாதாரம் எதை நோக்கி போகும் என்றே தெரியவில்லை என அச்சத்தை கிளப்புகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். மீண்டும் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்குமா இந்த சரிவு? 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்த உள்நாட்டு உற்பத்தியை மீட்டெடுக்குமா மத்திய அரசு? பொறுத்திருந்து பார்க்கலாம். Taste the Daily.